இருக்கிறது. எப்படி நாங்கள் சுன்னத்தான வணக்கங்களின் ஊடாக மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் விரும்புவான். அதுக்காக தாஜ் தொழுவது, அதுக்காக குர்ஆன் ஓதுவது, அதுக்காக சுன்னத்தான நோன்புகளை கடைபிடிப்பது, இதே போன்றுதான், அதே போன்ற ஒரு தரம் தான் வியாபார கொடுக்கல் வாங்கல்களின் போது இப்படி நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கண்டா, மறுமை நாளையில அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கும் இந்த பணக்கொடுக்கல் வாங்கல்களில் தாராளமாக நடந்து கொள்வது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அன்னைக்கு முக்கியமாக வலியுறுத்த விரும்புகிற விஷயம் என்னென்றா, நாங்க சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் என்று சொல்லும் போது எங்க எல்லாரையும் கண்ணுக்கு முன்னால வாரது குர்ஆன் ஓதுவது. நாங்க சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் என்று சொல்லும் போது அதிகமாக குர்ஆன் ஓதுவது, தஹஜ்ஜுத் தொழுவது, ஏனைய சுன்னத்துகளை செய்வதுதான் மிக அதிகமாக கையாளும். அதான் எங்க கண்ணோட்டத்தில் வரும். ஆனா இஸ்லாத்துடைய உண்மையான கண்ணோட்டத்தில், சரியான கண்ணோட்டத்தில் மனித வாழ்வின் எல்லா நடவடிக்கைகள்லையும் சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கிறது. உதாரணமாக இங்கு ஒரு வியாபாரி இந்த வேலையை செய்வாராக இருந்தால், இங்க இந்த ஹதீஸ் சொல்கின்ற வேலையை செய்வாராக இருந்தால் அவர் ஒரு பெரிய சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறார். அது மறுமை நாள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக பெரிய காரணமாக இருக்கும். எனவே இதனாலதான் எங்க எல்லாருக்கும் தெரியும், வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் ஈடுபடுபவர்கள் மிகவும் பிஸியாக இருப்பார். சில நேரங்களில் உடம்பை வருத்தி உழைக்க வேண்டிவர். எனவே அவர்களுக்கு தஹஜ்ஜுத் தொழ கிடைக்காது, தூக்கம் போயிடும். சில நேரங்களில் சுன்னத்தான குர்ஆன் ஓதுறது, இப்படியான வணக்க வழிபாடுகள் கொஞ்சம் தான் செய்வார்கள், குறைவாகத்தான் செய்வார்கள். இப்படியானவர்களுக்கு தான் இந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. இந்த பகுதியில் கடுமையாக நடந்து கொண்டு ஏனைய வணக்க வழிபாடுகளில் கூடுதலாக இருப்பதை விட இந்த பகுதியில் தான் தாராள மனதோடு கடன்காரனுக்கு விட்டுக் கொடுப்பது, வியாபாரம் செய்ய வருபவர்களோடு, செய்ய வரும் முஸ்லீம்களோடு தாராளமாக நடந்து கொள்வது, இவையெல்லாம் ஒரு நல்ல சுன்னத்தான வணக்கமாக அமைந்திருக்கின்றன என்று இந்த ஹதீஸ் எங்களை சொல்லும். அடுத்த ஒழுக்கம், அது ஒழுக்கம் மட்டுமல்ல, ஒரு கடமையான விஷயமும் கூட, மோசடியை தவிர்த்து வியாபாரம் செய்யும் போது அடுத்தவர்களை ஏமாற்றி மோசடி செய்வதை தவிர்த்து கொள்ளுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்த பல ஹதீஸ்கள் ஒன்று இது சம்பந்தமாக. மர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஜுலின் யபீஉ தஆம, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தையில் உணவுப் பொருட்களை விற்கின்ற ஒரு மனிதனுக்கு பக்கத்தால் நடந்து சென்றார். ஃபஅஜபஹு, அந்த உணவுப் பொருட்களை பார்த்தோன்னே அவருக்கு அது ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருந்தது, அது ஒரு கவர்ச்சியாக இருந்தது. ஃபஅத்கல யதஹு ஃபீ, உணவுப் பொருளுக்கு கையை போட்டு பார்த்தார். ரசூலுல்லாஹ் கையை போட்டு பார்த்தார். ஃபரஆ பலல, அது நனைந்திருந்தது, கையில தண்ணி பட்டு வெளில வந்து நனைந்திருந்தது. ஃபகால மா ஹாதா யா ஸாஹிபத் தஆம், அப்ப அந்த வியாபாரியை பார்த்து கேட்டார்கள், உணவுப் பொருள் விற்பவரே, இது என்னது நனைஞ்சிருக்குது? அப்ப அவர் சொன்னார், அஸாபத்துஹு ஸமா, மழை பொழிந்ததுதான் காரணம், இரவு மழை பெஞ்சிட்டது, அதுதான் காரணம். ஃபகால ஹல்லா வலதஹு ஃபௌக தஆம், அப்படியாக இருந்தால் நனைந்திருக்கிறத காட்டி நீ அதை மேலால வைத்திருக்கலுமே, ஏன் கீழே வச்சிருக்கிற நனைஞ்சிருக்கிற பொருட்களை என்று சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களை ஏமாற்றினார்களோ, எங்களுக்கு மோசடி செய்தார்களோ, அவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல. அந்த எம்மை சார்ந்தவர் அல்ல என்ற சொற்பிரயோகம் ஒரு கடுமையான சொற்பிரயோகம். எம்மை சார்ந்தவர் அல்ல, எம்மை போன்ற நல்ல முஸ்லீம்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க மோசடி செய்வது முஸ்லீம் சமூகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கின்ற அளவு, ஒதுக்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்தது அதிகம் சத்தியம் செய்தலை தவிர்த்து, அதாவது தண்ட பொருள விலையை பற்றி, தான் வாங்கின விலையை பற்றி, அல்லது நான் இந்த பொருள நல்ல தன்மையை பற்றி, ஒரு பெருமதியான பொருள், தரமான பொருள் சொல்வதை காட்டுவதற்காக வேண்டி உண்மையாகவோ பொய்யாகவோ அதிகமாக சத்தியம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
உறுதிப்படுத்த போய் சத்தியம் பண்ணி உறுதிப்படுத்துவது. இப்படி அதிகமாக சத்தியம் பண்ணுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வ கஸ்ரத்தல் ஹல்ஃப், நான் உங்களுக்கு அதிகமாக சத்தியம் செய்வதனை எச்சரிக்கின்றேன். கஸ்ரத்துல் ஹல்ஃபி ஃபில் பை, வியாபாரத்தின் போது அதிகமாக சத்தியம் செய்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஃபைன்னஹு யுன்ஃபிகு சும்ம யம்ஹக், ஏனென்றால் அது பொருட்களை விற்பதற்கு லேசாக இருக்கும், அதிகமாக அதனால பொருள் விற்கலாம், ஆனால் அதனுடைய பரக்கத்தை அது அழித்துவிடும், அதனால் கிடைக்கக்கூடிய பணத்துடைய பரக்கத்தை அது அழித்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிம்ல வர ஒரு ஹதீஸ். அடுத்தது அளவை நிறுவைகளில் சரியாக இருத்தல், அளந்து கொடுத்தாலும் நிறுத்து கொடுத்தாலும் சரியாக இருத்தல். ஏற்கனவே நாங்க பார்த்த அந்த சூறால வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவைகளில் குறைவு ஏற்படுத்துபவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்ன அந்த ஆயத்தும் அது சம்பந்தமான இன்னும் பல ஆயத்துகளும் இந்த கருத்தை மிக வலியுறுத்தி சொல்லும். உதாரணமாக சூரத்து இஸ்ரால வர இந்த ஆயத்து, வௌஃபுல் கைல இதா கில்தும் வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், நீங்கள் அளந்து கொடுத்தால் மிகச் சரியாக அளந்து கொடுங்கள், நீங்கள் நிறுத்து கொடுத்தால் மிகவும் சீரான தராசின் மூலம் நிறுத்து கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ரால சொல்றார். அடுத்தது களவாடப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்டவற்றை வாங்காது இருத்தல். எங்களுக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட பொருள் கொள்ளையடிக்கப்பட்டு எங்கள்கிட்ட வருது அல்லது களவாடப்பட்டு வருகிறது, இது தெரிந்தால் அதனை வாங்குவது ஹராமானதாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் பாருங்க, மனிஷ்தரா சரிக்கத்தன் வஹுவ யஅலமு அன்னஹா சரிக், இது களவாடப்பட்ட பொருள் என்று தெரிந்திருந்தும் களவாடப்பட்ட பொருளை யார் வாங்குகின்றாரோ ஃபக்கத் இஷ்தரக ஃபீ இஸ்மிஹா வ ஆரிஹா, அவர் அந்த குறிப்பிட்ட வேலையின் காரணமாக அதனால் வருகின்ற அவமானத்திலும் அதனால் கிடைக்கின்ற பாவத்திலும் பங்கு கொண்டவராக மாறுகிறார். அவர் அதனால் கிடைக்கின்ற களவாடி அதனால் கிடைக்கின்ற பாவம், பிடிபட்டா வரக்கூடிய அவமானம், ரெண்டிலையும் பங்கு கொண்டவராக மாறுகின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப நாங்க இது வியாபார கொடுக்கல் வாங்கல்களின் போது கடைக்கு பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம். இப்ப நாங்க பார்ப்போம் சில முக்கியமான சட்டங்களை மட்டும், மிக விரிவாக வல்ல சில அடிப்படையான சட்டங்களை மட்டும் இந்த பகுதியில் வியாபார சட்டங்கள் நாங்க பார்ப்போம். முதலாவது சட்டம் பதுக்கல், அதாவது பொருட்களை நீண்ட காலம் பதுக்கி வைத்து விற்பது. இது இஸ்லாம் ஹராமாக்கின ஒன்று. அதுல சொல்லப்படுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் மிக முக்கியமான 2 ஹதீஸ். லா யஹ்தகிரு இல்லா ஹாத்திஉன், புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், பெரும் பாவிதான் பதுக்கலில் ஈடுபடுவான், பதுக்கலில் ஈடுபடுவோன் பெரும் பாவியாவான் என்றதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து. இன்னொரு ஹதீஸ்ல சுனன் இப்னு மாஜா ஹாக்கிம்ல வர ஹதீஸ், அல் ஜாலிபு மர்சூக்குன் வல் முஹ்தகிரு மல்ஊன், தூர இடங்களிலிருந்து வெளியிடங்களிலிருந்து பொருட்களை கொண்டு வந்து வைத்து மக்களுக்கு வாங்குவதற்கு லேசாக ஆக்குபவன் அல்லாஹ்விடத்திலிருந்து ரிஸ்கை பெறுகின்றான், உணவுப் பொருளை பெறுகின்றான். வல் முஹ்தகிரு மல்ஊன், பொருட்களை பதுக்கலில் செய்பவன் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுகிறான், லானத்தை பெறுகிறான். வல் முஹ்தகிரு மல்ஊன். எனவே இது ஒரு மிக கடுமையான சொற்பிரயோகம். முதலாவது ஹதீஸ்ல பெரும்பாவின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். 2வது ஹதீஸ்ல மல்ஊன், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுகின்றான், லானத்து செய்யப்படுகிறான் சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த ஹதீஸ்களும் இன்னும் பல ஹதீஸ்கள கருத்துப்படியும் பதுக்கல் செய்வது ஹராமான ஒரு நடவடிக்கை. ஆனால் இந்த ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் வைத்து, நான் இங்க 2 ஹதீஸ் தான் சொன்னேன், இன்னும் பல ஹதீஸ்களை வைத்து இமாம்களோட முடிவை பாருங்க. ஷாஃபி ஹனஃபி மதுஹபினரை பொறுத்தவரையில உணவுப் பொருட்கள்ல மட்டும்தான் பதுக்கல் இருக்கிறது. உணவுப் பொருட்களை பதுக்கினாத்தான் அது பதுக்கல் கருத்து. ஏனைய பொருட்களை வாங்கி வச்சு நீண்ட காலத்துக்கு வச்சு வித்தால் அது பதுக்கல் அல்ல என்றது ஹனஃபி ஷாஃபி மதுஹபோட கருத்து. இதற்கு காரணம் இன்னொரு ஹதீஸ் இருக்குது,
யார் உணவுப் பொருளை 40 நாட்கள் பதுக்கி வைத்து விற்கிறாரோ அவர் பாவி ஹதீஸ். அந்த ஹதீஸின் அடிப்படையில தான் ஷாஃபி ஹனஃபி மதஹபினர்கள் அந்த கருத்து எடுத்தார்கள். மாலிகி மதஹபுடைய கருத்துப்படி அப்படி அல்ல, எந்த பொருளிலும் பதுக்கல் இருக்க முடியும். அது உணவுப் பொருளாக இருக்கலாம், உணவுப் பொருள் அல்லாத ஏனைய பொருட்களாக இருக்கலாம். மனிதர்களுக்கு அவசியமாக தேவைப்படுகின்ற எல்லா பொருட்களிலும் பதுக்கல் இருக்க முடியும் என்பது இமாம் மாலிக்குடைய கருத்து. இமாம் மாலிக் எப்படி கருதினாங்கண்டா, இந்த ஹதீஸ் இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த 2 ஹதீஸும் உணவுப் பொருள்னு சொல்லல, பொதுவாக சொல்லிருக்கோம். பதுக்குபவன் பெரிய பாவி, பதுக்குபவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது பொதுவாக சொல்லிருக்கோம். எனவே எந்த பொருளாக இருந்தாலும் அதுல பதுக்கல் இருக்க முடியும் என்று இமாம் மாலிக் கருதினார்கள். அந்த உணவுப் பொருள் வார ஹதீஸ்க்கு என்ன பொருள்? ரசூலுல்லாஹ் அங்க காட்ட விரும்பினது, இமாம் மாலிக் சொன்னாங்க அங்க காட்ட விரும்பினது எதுல ஆக முக்கியமான பாவமாக அமையும், எது கடுமையான பாவமாக அமையும் என்பதற்கு உதாரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுப் பொருட்களை குறிப்பிட்டு சொன்னார்கள் என்று இமாம் மாலிக் கருதினார். சரி, எது எப்படி போனாலும் குறிப்பாக இந்த பதுக்கல் உணவுப் பொருட்களையும் வரும் என்பது கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒத்துக்கொண்ட கருத்து. ஏனைய பொருட்களிலும் பதுக்கல் வர முடியும் என்று இமாம் மாலிக் கருதினார். ஆனா அதுக்கு சில ஷரத்துகள் இருக்கு. அந்த ஷரத்துக்களை பார்த்தால் இமாம் மாலிக் சொல்ற கருத்து பொருத்தமாக அமையும் என்று நான் கருதலாம். பதுக்கல் என்றால் பொருள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பதுக்கல் என்றால் என்னது? இந்த 2 ஷரத்தும் இருக்கிறது. ஒன்று, சந்தையில விலையை கூட்டும், சந்தையில விலையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பொருட்களை வாங்கி பதுக்கி வைப்பது, இந்த காரணம் இருக்கும். அல்லது வாங்கி பதுக்குவதனால சந்தையில பாதிப்பு ஏற்படும் என்ற நிலை இருக்கிறது. இந்த 2 நிலையில ஏதாலும் ஒரு நிலை இருந்தால் இதைத்தான் பதுக்கல்னு சொல்லுவோம். அது எந்த பொருளாகவும் இருக்கலாம். உதாரணமாக அது வியாபார, அதாவது உணவுப் பொருளாக இருக்க முடியும், அல்லது உணவுப் பொருள் அல்லாத ஏனைய பொருட்களாக இருக்க முடியும். எந்த பொருளாக இருந்தாலும் சந்தையில செயற்கையாக ஒரு விலையை கூட்டுவதற்கான முயற்சியில ஈடுபட்டு பதுக்கினால் அது பதுக்கல் என்ற கருத்துல அடங்கும். இந்த ஹதீஸுக்கு அது வரும் என்று இமாம் மாலிக் சொன்னார்கள். அதுதான் ஆக பொருத்தமான கருத்தாக எங்களுக்கு தெரியுது. 2வது இது ஒரு சட்டம். 2வது சட்டம் அத இஸ்லாமிய பிரயோகத்தில் அல் கரர் என்று சொல்றது. நாங்க என்னன்னு பார்ப்போம். கரர் சொன்னா இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில தடுத்தும் இருக்கிறார்கள். கரர் என்ற சொற்பிரயோகத்தை பாவித்தும் தடுத்திருக்கிறார்கள். 2வது அதுக்கு உட்படக்கூடிய வியாபார நடவடிக்கைகளை சொல்லியும் தடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் பைஇல் கரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரர் வியாபார முறையை தடுத்தார்கள். கரர் வியாபார முறையை தடுத்தார்கள். கரர்ண்டா என்னது? கரர்ண்டா மாயக்கூனு மஸ்தூரல் ஆகிபா, அதாவது முடிவு என்ன என்று தெளிவில்லாமல் இருத்தல். முடிவு என்ன என்று சொல்லி தெளிவற்று இருக்கிற வியாபாரம், இதுதான் கரர் சொல்லுவோம். இன்னொரு மாதிரி சொல்ல, இன்னும் சிலருடைய வரைவிலக்கணத்தின்படி கரர் என்ற சொல்லுக்கு இன்னும் சிலருடைய வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னா, லா யஅரிஃபுல் பாயிஉ மா பா வலல் முஷ்தரி மஸ்தர். விற்றவருக்கு என்ன விற்ற என்றும் தெளிவில்லை, வாங்கினவருக்கு என்ன வாங்கின என்றும் தெளிவில்லை. இப்படி இருந்தால் இதுதான் கரர் சொன்னார். என்ன நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். இந்த கரர் என்ற வியாபார முறையுள்ள நிறைய பகுதிகள் அடங்கியல். உதாரணம் சொன்னா ஒரு தொகை சொல்லலாம். நாங்க ஒரு பழைய உதாரணத்தையும் ஒரு நவீன உதாரணத்தையும் எடுப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காணப்பட்ட ஒரு உதாரணத்தையும் நாங்க வாழ்ற காலப்பட்டத்தில் காணப்பட்ட ஒரு உதாரணத்தையும் எடுப்போம். ஒன்று பாருங்க, இதுவும் ஹதீஸ்லே நேரடியாக வந்தது. நஹா ரசூலுல்லாஹ் அன் பைஇஸ் ஸினீன். நஹா ரசூலுல்லாஹ் அன் பைஇஸ் ஸினீன். பல வருடங்களுக்கு விற்பதனை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். நேரடியாக மொழிபெயர்த்து அதான் கருத்து. பல வருடங்களுக்கு விற்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். எங்கிட்டையும் அந்த பழக்கம் ஒரு அளவுக்கு இருக்குது. உதாரணமாக ஒரு தோட்டத்தை 99 வருஷத்துக்கு ஒரு அளவு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை வாங்கி, அல்லது வருஷத்துக்கு இவ்வளவு தாண்டி சொல்லி
ஒரு வருஷத்துக்கு இந்த தோட்டத்தால் வர வருமானத்தில் 10,000 எனக்கு தொடர்ந்து தந்துண்டிக்கணும் ஒவ்வொரு வருஷம், அல்ல ஒரு 50,000 தொடர்ந்து தந்து கொண்டு இருக்கும். உன்னிட்ட நீ 99 வருஷத்துக்கு வச்சுக்கோ, அல்லது 25 வருஷத்துக்கு வச்சுக்கோ, அல்லது 40 வருஷத்துக்கு வச்சுக்கோ என்று எழுதி கொடுக்குறது. இதன் பை உசினின்னு சொல்லுவோம். இது கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்தார். ஏன்? இந்த முடிவு என்னன்னு சொல்லல. அப்படின்னா என்ன முடிவு? இந்த வருஷம் எவ்வளவு வருமானம் வரும்? அதே 10,000 வருமா? கூடவும் வரும், குறையவும் வரும், வராமலும் இருக்கு, நஷ்டம் அடையவும் போயிடும். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன வரும்? 90வது வருஷம் என்ன வரும்? 99வது வருஷம் என்ன வரும்? யாருக்கும் சொல்லல, என்ன முடிவுன்னு சொல்லல. எனவே இது கூடாது. அதே மாதிரி விற்றவர் எதை விற்றாரு? குறிப்பிட்ட தோட்டத்தை 99 வருஷத்துக்கு பது கொடுக்குறேன். எதை கொடுத்தாரு? ஒன்றும் இல்லையா தோட்டத்தில். இப்ப கொஞ்சம் இருக்கும், அடுத்த வருஷம் என்ன இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கும். அவருக்கு தெரிய என்ன விற்றேன். வாங்கினவர் என்னத்தை வாங்கின அவருக்கு தெரிய தெரியும். இன்னின்ன கராம்பு இத்தனை கிலோ வாங்கினேன், அல்ல இன்னின்ன சாமல் இவ்வளவு வாங்கினேன் சொல்ல தெரியாது. 99 வருஷத்துக்கும் இவ்வளவு நான் வாங்கி இருப்பேன் அவருக்கு சொல்லலுமா? சொல்லல. விற்கிறவருக்கு சொல்லலுமா எவ்வளவு நான் விட்டிருப்பேன் சொல்லி சொல்லல. எனவே முடிவு என்னன்னு சொல்லல. எனவே பை உஸ்ஸினீன் நீண்ட காலத்துக்கு விற்பது கூடாது. உதாரணமா கடையை வாடகை கொடுக்குறேன்னு வைங்க. இதாக உங்களுக்கு கடையை நான் 50 வருஷத்துக்கு வாடகை. எவ்வளவு வாடகை? ஒரே வாடகையை சொல்லிடுது, மாசம் 5,000 ரூபாய் தரும். 50 வருஷத்துக்கும் அதே தான் வாடகையாக இருந்தா இப்ப அது கூடாது. ஏனென்றா சொல்ல தெரியாது. அந்த குறிப்பிட்ட இடத்துல வாடகை எப்படி எல்லாம் 50 வருஷத்துக்கு அதிகரிக்கும் அல்லது குறையும் தெரியாது. எனவே இந்த மாதிரியான வியாபார முறைக்கு தான் கரர்ன்னு சொல்லுவோம். முடிவு என்னன்னு தெரியாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல காணப்பட்ட ஒரு உதாரணம். எங்கட காலத்திலேயும் ஓரளவுக்கு இருக்கு. இரண்டாவது உதாரணம் நவீன கால உதாரணம், காப்புறுதி, இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ல இந்த கரர், அதாவது என்ன விளைவு தெளிவாக தெரியாது. நாங்க ஒரு வாகனத்தை இன்சூரன்ஸ் பண்றோம். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எங்கள்கிட்ட இந்த என்ன வாங்குது என்னண்டு, நாங்க என்ன விக்கிறோம் என்னண்டு, அபாயத்தை விக்கிறோம். அபாய உணர்வு, இந்த வாகனத்துக்கு அபாயம் வரலாம் ரோட்ல போற நேரம், அந்த அபாயத்தையா விக்கிறோம். அவன் அந்த அபாயத்தையா வாங்குறான். பிறகு நாங்க மாதம் மாதம் கட்டுறோம், ஒரு குறிப்பிட்ட அளவு கணக்கு கட்டுறோம். கட்டினால் இந்த குறிப்பிட்ட வாகனம் ஆக்சிடென்ட்ல ஆகப்படுமா? தெரியாது. தொடர்ந்து ஆக்சிடென்ட்லயே ஆகப்படாம இருக்கேன். ஆக்சிடென்ட் ஆகப்படையில் யாருக்கும் உறுதிப்படுத்தல. 100க்கு எத்தனை வீதம்? ஒரு 75 வீதம் 80 வீதம் உறுதிப்படுத்தலா ஒரு அளவு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு மாதிரியும் உறுதிப்படுத்தல. எனவே இந்த கொடுக்கல் வாங்கல் முறை எந்த வகையிலையும் உறுதிப்படுத்த முடியாத ஒன்று. அதன் காரணமாக அது கூடாது. அதன் காரணமாக ஹராமான நடவடிக்கையாக பார். அதோட சேர்த்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த குறிப்பிட்ட தொகை பணத்தை, இவர் இன்சூரன்ஸுக்கு கட்டுற அந்த கட்டணத்தை தன்னுடைய சொத்தாக பாவிக்கும், கண்ட காசாக பாவிக்கும். அதை வச்சு வியாபாரங்கள் செய்து, அதை வச்சு கடன் கொடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை தனக்கே வைத்துக் கொள்ளும், இவரு கொண்டு கொடுக்காது. அப்ப என்ன கருத்து? அதுல ஒரு வாகனத்தை வித்து அவருக்கு சொத்து ஆயிடுச்சுதான் அந்த காசு, அல்லது அபாய உணர்வு அவர் வாங்கி இவர் விற்று சொத்தாயிடுச்சுதான். என்ன நடந்தது? இதன் காரணமாகத்தான் இன்சூரன்ஸ் ஹராமான ஒரு நடவடிக்கைன்னு சொல்றோம். இது ஹலால் ஆக்குற மெத்தட் எல்லாம் இருக்கு, நாங்க அதை இங்க பேச வரல, இங்க சொல்ல வர. இதன் காரணமாகத்தான் இன்சூரன்ஸ் அல்லது காப்புறுதி ஹராம்னு சொல்றோம். அந்த கருத்தை தான் ரசூலுல்லாஹ் ஒரு பொது சொல்லால சொன்னாங்க. நஹா ரசூலுல்லாஹ் அன் பைஇல் கரர், அதாவது என்ன விளைவு வரும், இந்த வியாபாரத்தினூடாக எவ்வளவு லாபம் வரும், எவ்வளவு நஷ்டம் வரும் என்ற எதுவும் தெரியாமல், முடிவு என்ன என்று தெரியாமல் நடக்கின்ற வியாபாரங்கள் அனைத்தும் ஹராமானவை, கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் ஹராமானவை சொன்னாங்க. இதுல வருகின்ற இன்னொரு அம்சம் தான் இந்த சூது. சூது ஏன் ஹராம்? இதுதான் காரணம். அதுக்கு உதாரணமா நாங்க ஸ்வீப் டிக்கெட்டை வாங்குறோம். ஸ்வீப் டிக்கெட்ல நாங்க எதுக்கு காசு கொடுக்குறோம்? அந்த தாளுக்கா? தாள் 20 ரூபாயா அல்லது 10 ரூபாய்? என்ன எதுக்கு வாங்குறோம்? எதுக்கு காசு கொடுக்குறோம்? அவன் எதை எங்களுக்கு விற்கிறான் அவனுக்கு தெரியும், நாங்க எதை வித்தன்னு தெரியும். விளைவு என்னது? விழுமா விழாதா அதுவும் தெரியும்.
எனவே விளைவு தெரியாத, விற்கிறவனுக்கு வித்தது என்னன்னு தெரியாத, வாங்கினவனுக்கு வாங்கினது என்னன்னு வரையறுத்து சொல்ல முடியாத வியாபாரம் எல்லாத்துக்கும் பைஉல் கரர் சொல்லுவோம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இதுக்கு மிச்ச நிறைய விஷயங்கள் அடங்கும். நாங்க உதாரணத்துக்கு இந்த ரெண்டை மட்டும் பார்த்தோம். மூணாவது வட்டி. அப்ப எனவே நாங்க கவனத்தில் கொள்ளணும், எங்கட வியாபார நடவடிக்கைகளில் இந்த கரர் காணப்படுகிறதுவா, கரர் காணப்பட்டால் ஹராமாக மாறும். இன்னொரு உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஒரு ஆளுக்கு ₹1,00,000 காசு கொடுத்துட்டு சொல்றேன், நீங்க எனக்கு மாசம் மாசம் ₹3000 தரும், ₹3000 தரணும்னு சொல்றேன். இது கூடுமா? கூடாது. ஏன்? அவருக்கு லாபம் 3000 வருமா? சரியா? எனக்கு தார அளவுக்கு அவருக்கும் பங்கெடுத்துக்கொண்டு எனக்கு ₹3000 தார அளவுக்கு லாபம் வருமா? சொல்லல. வரும், வராமல் முழுக்க அந்த மாசம் நஷ்டமும் போகும். இப்பவும் அவர் என்ன செய்யணும்? எனக்கு ₹3000 தரும். எனவே ₹3000 நாம் வரையறுத்து கேட்டது தெளிவில்லாத ஒன்று. அந்த முடிவு தெளிவில்லை. எனவே அது ஹராமாக மாறும். இப்படி நாங்க பார்த்துக்கொள்ளணும். எங்களோட வியாபார நடவடிக்கைகள்ல முடிவு தெளிவில்லாத எதுவும் இருக்கிறது இருந்தால் அதுதான் கரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹ் அன் பைஉல் கரர் சொல்லுவோம். இப்ப வட்டி அடுத்தது இஸ்லாம் மிகவும் கடுமையாக தடுத்த ஒன்று வட்டின்னு நாங்க சொல்லுவோம். இத குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள் சம்பந்தமாக வந்திருக்குது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக சொன்ன ஹதீஸ்கள் இது பற்றி தான் வந்திருக்கு. உதாரணமாக இந்த ஆயத்தை மட்டும் நாங்க பார்ப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, ஏதாவது வட்டிகள் உங்களுக்கு வர வேண்டி இருந்தால் அதனை விட்டு விடுங்கள், எடுக்க வேண்டாம். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால், ஈமான் கொண்டவர்களாக இருந்தால். ஃபைல்லம் தஃஅலு, நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால், வட்டியை விட்டு விடாவிட்டால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ் வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த ஆயத்து சொல். ஃபைன் துபுத்தும், நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு வட்டியில் இருந்து மீண்டுட்டால், இது பிறகு ஃபலக்கும் ரூசு அம்வாலி, என்ன முதல நீங்க கொடுத்தீங்களோ அந்த முதலே தான் நீங்க திருப்பி பெற வேண்டும். லா தரலிமூன வலா துருலமு, மேலதிகமாக எடுப்பதன் காரணமாக நீங்கள் பிறருக்கு அநியாயம் செய்யவும் கூடாது, நீங்கள் அநியாயத்துக்கு உட்படவும் கூடாது என்று இந்த ஆயத்து சொல். இது சூரத்துல் பக்ரால 278 279 வசனங்கள்ல வரும். ஒரு மனிதர் இமாம் மாலிக்ட போய் கேட்டாரு, நான் இந்த ஒரு சத்தியம் பண்ணினேன், சத்தியம் பண்ணும்போது சொன்னேன், ஒரு மனிதர் குடிகாரனை பார்த்து நான் சத்தியம் பண்ணினேன், குடிய விட ஆக மோசமான ஒரு சாமன் உண்ட வயிற்றுள்ளுக்கு போயிருக்குமாக இருந்தா என்ற மனைவி தலாக்காவாள். குடிய விட ஆக மோசமான உண்ட வயிற்றுள்ளுக்கு போயிருக்குமாக இருந்தா என்ற மனைவி தலாக்காவாள். இவரை கருத்துண்டா குடிதான் ஆக மோசமான குற்றம். இவருக்கு பிரச்சனையா போயிட்டு மனைவி தலாக்கா ஆயிட்டாலும் இல்லையோ தெரியாதுன்னு சொல்லி இப்ப இமாம் மாலிக்ட வந்தார். வந்து கேட்டாரு, இப்ப இமாம் இப்படி நான் இந்த தலாக் சொல்லி இருக்கிறேன், இப்படி சத்தியம் பண்ணிருக்கிறேன், இப்ப என் மனைவி தலாக்கா இல்லையா? அப்ப இமாம் மாலிக் சொன்னாங்க, நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன், நாளைக்கு வா. அடுத்த நாள் வந்தாரு. இமாம் மாலிக் சொன்னாங்க, நாளண்டைக்கு வா, என்ன நான் பார்த்து முடியல, நாளண்டைக்கு வா. நாளண்டு வந்தார். அப்ப இமாம் மாலிக் சொன்னாங்க, நான் முழு குர்ஆன் வசனங்கள் எல்லாம் ஓதி பார்த்தேன், ஹதீஸ்கள் எல்லாம் படிச்சு பார்த்தேன், பார்த்தா எனக்கு விளங்கிச்சது வட்டியை போல ஆக மோசமான பாவம் உண்டு போய். எனவே வட்டியை திண்டவன் தான் ஆக மோசமானது திண்டவனாக மாறும். எனவே குடிக்கிறதை விட வட்டி தான் பெருசு. அதன் காரணமாக உண்ட மனைவி தலாக்கா போயிட்டு இமாம் மாலிக் சொன்னார். இந்த ஆயத்தை ஆதாரமாக காட்டி இந்த ஆயத்துல வார இந்த ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ் வ ரசூலி, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களோடு போர் பிரகடனம் செய்கிறார்கள் சொல்ற மாதிரி ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா எங்கேயும் பாவிக்கிறது. எனவே அந்த வகையில வட்டி ஒரு கடுமையான பாவம் என்று இந்த ஆயத்து எங்களை சொல்லும்.
வட்டின்னு சொன்னா என்னது? குறிப்பிட்டது ஒரு தொகை பணத்துக்கு தொடர்ந்து மாறாத ஒரு தொகையை பெற்று வருதல், இறுதியில் குறிப்பிட்ட அத்தொகை பணத்தையும் பெற்றுக்கொள்ளுதல். பணத்தை பெற்றவர் லாபமோ நஷ்டமோ அடைவது பற்றி இங்கு கணக்கில் கொள்ளப்படுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு மாறாத ஒரு தொகையை தொடர்ந்து பெற்றுவார், திரும்ப கொடுத்த அந்த முதலையும் கடைசியில பெற்றுக்கொள்வார். இதுதான் வட்டின்னு சொல்றோம். பணம் தான் ரெண்டு பக்கத்தானையும் பணம் தான் இங்க பரிமாறப்படணும். இடையில ஒரு பொருள் வரக்கூடாது. பணத்தை மட்டும் ஒரு ஆளுக்கு நான் பணத்தை கொடுக்குறேன், கடனாக கொடுக்குறேன் அல்லது வேற மாதிரி கொடுக்குறேன், கொடுத்துட்டு அவர்கிட்ட இந்த ஒரு தொகையை நான் தொடர்ந்து பெற்றுவார், கடைசியில் ஒரு வருஷம் முட்டோ 2 வருஷம் முட்டோ 5 வருஷம் முட்டோ கடைசியில் அந்த குறிப்பிட்ட தொகை பணத்தையும் திருப்பி வாங்கிக்கொள்றேன். இதுதான் வட்டின்னு சொல்லுவோம். இடையில ஒரு பொருள் வந்தால் அது வட்டியாக மாட்டார். நாங்கள் உதாரணமாக இன்ஸ்டால்மெண்ட் பிசினஸ் சொல்லுவோம். உதாரணமா ஒரு பொருளை போய் வாங்குறோம், வாங்கும் போது நாங்கள் அந்த வியாபாரி சொல்லுவோம் எனக்கு உடனே காசு துறையில இன்னும் 2 வருஷத்துல தார். அப்ப அவர் அந்த உடன் காசிக்கு தாரத்துக்கு ஒரு விலை சொல்லுவாரு, 2 வருஷத்துக்கு பிறகு தாரத்துக்கு இன்னொரு விலையை கூட ஒரு விலையை சொல்லுவார். சொல்லி நீ ஒவ்வொரு மாசம் இவ்வளவு கட்டிவா. கட்டுறதை பார்த்தா 2 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா கூடுதலாக இருக்கு. இது ஹராமா? இது ஹராமானதான். பெரும்பாலான இமாம்களோட கருத்துப்படி இது ஹராம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட் நாங்க சொல்லுவோம். இது அவர் ஒரு வியாபாரம் செஞ்சார், வாங்கினார் ஒரு பொருளை வாங்கினார், உடனே காசு கொடுக்காம கொஞ்சம் நீண்ட காலத்துல காசு கொடுத்தார். இதுக்காக அவர் மேலதிகமாக ஒரு தொகை எடுத்தார். இதை நாங்க இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவோம். இது ஹராமானதல்ல என்பது மிக அதிகமான இமாம்களோட கருத்து. எங்கட ஷாஃபி மذஹபோட கருத்து கூடாது. இங்க நாங்க சொல்ல வாரது பொருள் பணம் மட்டும் தொடர்பு கொள்வது, 2 பக்கத்தாலையும் பணம் மட்டும் தொடர்பு கொள்வது. அதற்காக மேலதிகமாக கூட பணம் எடுத்தால் இதுதான் ஹராமாக மாறும். இஸ்லாத்துடைய கருத்து என்னண்டா, இப்ப நாங்க உற்பத்தி காரணிகள் சொல்லுவோம், இளம் உழைப்பு, மூலதனம், முயற்சின்னு சொல்லி மேற்கத்திய பொருளாதார அமைப்புல அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனிய உழைக்கும் என்று மேற்கத்திய பொருளாதாரம் சொல்லும். உழைப்பு கூலி கிடைக்கும், நிலத்துக்கு வாடகை கிடைக்கும், முயற்சிக்கு லாபம் கிடைக்கும், மூலதனத்துக்கு வட்டி கிடைக்கும் சொல்லுவாங்க. இஸ்லாமிய கண்ணோட்டத்துல பணம் மட்டும் சம்பாதிக்காது, பணம் மட்டும் உழைக்க மாட்டார். பணமும் உழைப்பும் சேரும், அல்லது பணமும் நிலமும் சேரும், அல்லது பணமும் முயற்சியும் சேரும். சேர்ந்தா தான் உழைக்கும். பிறகு பணம் மட்டும் உழைக்குமாக இருந்தா, அந்த காசித்தால் மட்டும் உழைக்குமாக இருந்தா இதைத்தான் இஸ்லாம் வட்டி என்று சொல்லும். இது பணம் ஒரு இடத்துல குவீரத்துக்கு காரணமாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த பிரிட்டன்ல வாழ்ந்த ஒரு பெரிய பொருளாதார கெய்ன்ஸ் சொல்லுவோம். கெய்ன்ஸ்ல பண கோட்பாடு இருக்கு. அவரோட கருத்துப்படி வட்டி கூட இருக்கிறது உற்பத்தியை குறைக்கும், வட்டி வீதம் கூட கூட உற்பத்தி குறைஞ்சு கொண்டு போகும். பிறகு அவர் சொன்னார்டா, வட்டி வீதம் அப்படியே இல்லாம ஆக்கினாத்தான் ஒரு நாட்டுடைய அபிவிருத்தி சரியாக அமையும். இது குர்ஆன் சொல்லி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவர் சொன்ன கருத்து. அவர் சொன்னார், பணத்தாள்களின் மீது மட்டும் வாழ்பவர்கள் இல்லாம போகும். கெய்ன்ஸ்ல சொற்பிரயோகம், பணத்தாள்களின் மீது வாழ்பவர்கள் இல்லாம போனால்தான் பொருளாதார அபிவிருத்தி நல்லா இருக்கும். பணத்தாள்ல வாழ்ற பணம் அவர்கிட்ட காசு கொஞ்சம் இருக்குது, அதை கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சுட்டு பணத்தாளின் மீது வாழ்வது, எந்த அபாயத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. வியாபாரத்தில் நடக்கிற எந்த அபாயத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இதை ஹராமாக மாற்றினார். ஏன் இவ்வளவு கடுமையாக சொன்னான் பார்த்தா, நவீன காலத்துல மிக நல்ல ஆய்வுகளை செஞ்சிருக்கிறார்கள். எப்படி பெரிய கோடிக்கணக்கான செல்வம் உள்ளவர்கள் முழு உலக செல்வத்தையும் ஒரு 2-3 பேர் கையுள்ளும், அல்ல ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு தொகையில கையுள்ளும் போவதற்கு மிக பிரதானமான காரணம் இந்த வட்டி அமைப்பு. கீழத்திய நாடுகள் அல்லது ஐரோப்பிய நாடுகள் அல்லாத ஏனைய நாடுகள் அடுத்த நாடுகள் மீது தங்கி வாழுவதற்கும் காரணம் இந்த IMF-ல இருந்து கடன் எடுத்து அதுக்கு வட்டி கட்டி 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 ஏலாம போனதுதான் காரணம். எனவே இந்த குறிப்பிட்ட வட்டி சமூகங்களோட அழிவு, சில தனி மனிதர்கள் மட்டும் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு காரணமாக அமையும். எனவே இதன் காரணமாக வட்டியை அல்லாஹ் தஆலா ஹராமானதாக மாற்றியது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த லானத்தும் செய்தார், சாபமும் விட்டார். அது சம்பந்தமான ஹதீஸ் பாருங்க. லானல்லாஹு ஆக்கிலர் ரிபா
ومؤكله وشاهديه وكاتبه. அல்லாஹு தஆலா வட்டியை சாப்பிடுபவனையும் வட்டி சாப்பிட கொடுப்பவனையும், அதாவது வட்டியை கொடுப்பவன், ஒன்று வட்டி வாங்குறவன், வாங்கி வட்டியை சாப்பிடுறவன், இன்னொன்று சாப்பிட கொடுக்கிறவன். அல்லாஹு தஆலா வட்டி சாப்பிடுவதையும் லானத்து செய்தான். இரண்டாவது முஅக்கிலஹு, சாப்பிட கொடுப்பவனையும் லானத்து செய்தான். திரும்ப ஷாஹிதைஹி, அதற்கு சாட்சியாக இருக்கிற ரெண்டு பேரையும் அல்லாஹ் லானத்து செய்தான். ஒகாத்திபஹு, வட்டி எழுதுபவரையும் அல்லாஹு தஆலா லானத்து செய்தான் என்று மிகவும் தெளிவாக மிக ஆதாரபூர்வமாக இந்த ஹதீஸ் வந்திருக்கு. எனவே இந்த வகையில் எங்கட வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் வட்டி எங்கேயாவது கலக்குதான்னு சொல்லி மிக நுணுக்கமாக நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பேங்கோடு சம்பந்தப்பட்ட இதில் எங்களுக்கு தவிர்க்க முடியாமல் இருக்கையிலும், ஆனால் அதனூடாக வட்டி எங்களுக்கு வராமல் நாங்கள் மிக கவனமாக பார்த்து கொள்ளணும். வட்டின்னு சொன்னால் பணமும் சம்பந்தப்பட்டது மட்டும். பணத்துக்கு இடையில வியாபார பொருள் சம்பந்தப்பட்டால் அது வட்டியாக மாட்டாது என்றதை கவனமாக நாங்கள் விளங்கியிருக்கோம். இப்போ சில நேரங்களில் இப்படியான ஒழுங்கும் கூட இருக்குது. அதாவது நேரடியாக மேலோட்டமாக பார்க்கிற நேரம் வட்டி மாதிரி தெரியும். உதாரணமாக பை உல் முராபஹா தில் ஆமிரு பிஷிரா சொல்லி ஒரு ஒழுங்கு இருக்கு. அதாவது வாங்குமாறு கேட்பவனுக்கு, வாங்கி தருமாறு கேட்பவனுக்கு லாபம் வைத்து விட்டல், வாங்கி தருமாறு கேட்பவனுக்கு லாபம் வைத்து விட்டல் என்று ஒரு வியாபார ஒழுங்கு இருக்கு. உதாரணமாக எனக்கு ஒரு கார் ஒன்று தேவை, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன் எனக்கு அந்த காரை வாங்கி தாங்கன்னு சொல்லி. அவர் எனக்கு காரை வாங்கி எனக்கு விற்கிறார். அவர் காரை வாங்குறார் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு, வாங்கி எனக்கு கூடுதலாக விற்கிறார். ஒரு 5000 ரூபாய் கூடுதலாக, 1 லட்சம் ரூபாய் கூடுதலாக விற்கிறார். அதை நான் கொஞ்சம் காலத்துல கட்டி முடிக்கிறேன். ஒரு 3 வருஷத்துல, 4 வருஷத்துல, 5 வருஷத்துல கட்டி முடிக்கிறேன். இது ஹராமா? இது ஹராமானது, வட்டியல். இதுல பெரிய ஒரு சர்ச்சை இருந்தால், இஸ்லாம் உலக அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இருக்குது. ஆனாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரியான வட்டியல், இதுக்கு பை உல் முராபஹா தில் ஆமிரு பிஷரான்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து கொள்வது நல்லமன்னு சொல்றது நவீன கால சட்ட அறிஞர்கள் பலர் கருத்து. அதாவது இஸ்லாமிய வங்கிகள், வெளி உலக இஸ்லாமிய வங்கிகளும் எங்கர நாட்டு இஸ்லாமிய வங்கிகளும் இந்த பை உல் முராபஹாவை செய்கிறார். அதாவது வாங்குமாறு கேட்பவனுக்கு வாங்கி அவனுக்கே விற்கிறது, லாபம் வைத்து விட்டுறது என்ற இந்த முறையிலேயே தங்கி இருக்கக்கூடாது. ஒரு இஸ்லாமிய வங்கி இந்த முறையிலே தங்கி இருக்காம இதை விட்டு வெளியில வரணும் என்று நவீன இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் சொல்வார்கள். ஆனாலும் இது நேரடியான ஒரு வட்டி அமைப்பல்ல. வட்டியில சாயல் இருக்கு, கொஞ்சம் அந்த வட்டியில சாயல் இருக்கு. எனவே அதை விட்டு தவிர்த்து கொள்றது மிகச்சிறந்தது. என்றாலும் அந்த முறைக்கு நாங்க வட்டி என்று சொல்றது இல்லை. ஆனால் அதுல ஒரு ஷரத்து, ஒரு மிக முக்கியமான ஷரத்து, அந்த வாங்கி தருமாறு கேட்பவருக்கு இவர் வாங்கி தனக்கு சொந்தமாக ஆக்கியதன் பிறகுதான் திரும்ப விற்கும். தனக்கு வாங்கி கொண்டு சொந்தமாக ஆக்கினதுக்கு பிறகு திரும்ப தான் அந்த குறிப்பிட்ட நபருக்கு விற்கும் என்றது ஒரு முக்கியமான ஷரத்து. எனவே வட்டியை பற்றி நாங்கள் பார்க்குற நேரம் இந்த நுணுக்கமான வேறுபாடுகளை கொஞ்சம் விலகி கொள்ள வேண்டும். கடைசியா 5வது, 2 பேர் வியாபாரம் செய்யும் போது அல்லது பலர் சேர்ந்து வியாபாரம் செய்யும் போது லாபத்தை எப்படி பங்கிடுறது, பங்கிடுவதற்கு என்ன ஒழுங்கு இருக்கணும் என்றதை பொறுத்தவரையில அதுல வட்டியாக அமைந்து விடக்கூடாது, அல்லது ஏற்கனவே சொன்னது மாதிரி கரர் அமைப்பிலான வியாபாரமாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த 2 ஷரத்துகளையும் ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் எடுத்து சொல்லலாம். முதலாவது, லாபம் வரையறுக்கப்படாது இருக்க வேண்டும். உழைப்பின் விளைவை நோக்காது பெறும் நிலையான வருவாய் ஹராமானதாகும். அதாவது லாபத்தை வரையறுத்து ஒரு தொகையாக சொல்லக்கூடாது. 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 3000 ரூபாய், 2000 ரூபான்னு வரையறுத்து சொல்லக்கூடாது. அது எதுவாக மாறுமெண்டா உழைப்புடைய விளைவு என்னது பார்க்காம நிலையான ஒரு தொகையை விதிச்சதாக ஆகும். இப்படி சொல்லுவோம், லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எனக்கு 5% அல்லது 10%
இந்த குறிப்பிட்ட வீத கணக்கில் நாங்கள் பிரிச்சு கொள்வோம் என்று சொல்றோம். அப்படி சொல்றதுதான் ஹலாலான முறையாக அமையும். நிலையான ஒரு தொகையை சொன்னால் விளைவை பார்க்காது, அப்ப ஹராமாக பாருங்க. இது ஒன்று. இரண்டாவது, நஷ்டத்தில் பங்கு கொள்வதாக முதலீடு அமைய வேண்டும். முதல் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அவ்வாறாயின் அத்தகையவர் லாபம் பெறக்கூடாது, நஷ்டத்தையும் அவர் பொறுப்பேற்க மாட்டார். அதாவது முதலிட்ட ஒருவர், நான் ஒரு தொகை பணத்தை ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட முதலிட்டால், இப்ப அந்த முதலீட்டுக்கு உத்தரவாதம் வாங்கக்கூடாது. நான் 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆட்டை கொடுக்குறேன், இப்ப நான் சொல்ல அவர்கிட்ட 2 வருஷத்துக்கு பிறகு இந்த 1 லட்சம் ரூபாய் அப்படியே திருப்பி தரும். அதை உத்தரவாதமாக கூடாது. உத்தரவாதமாக சொன்னால் இப்ப நான் லாபத்துல பங்கு பெறுவதற்கு தகுதி இல்லாது, இப்ப நான் லாபம் பெறக்கூடாது. முழுக்க அவருக்கு தான் லாபம் போகும். நஷ்டம் வந்தாலும் அவருக்கு, லாபம் வந்தாலும் அவருக்கு. கடைசியில முழு தொகையும் அவர் திருப்பி தருவார். அப்ப இது கடன், இது நாங்க கடன் சொல்லுவோம். அப்ப உத்தரவாதம் அளிக்க வேண்டும் சொன்னால், ஏண்ட இந்த குறிப்பிட்ட 2 லட்சத்துக்கும் நீ உத்தரவாதம் அளிக்கணும், திருப்பி தருவதாக உத்தரவாதம் அளிக்கணும் என்று சொன்னால், இப்ப கொடுக்கிற நான் அதற்கு லாபம் பெறுவதற்கு தகுதியானவன் அல்ல, லாபம் பெறக்கூடாது. முதலுக்கு உத்தரவாதம் இல்லை, லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால்தான் இப்பதான் அது சரியான இஸ்லாமிய வழிமுறையாக அமையும். உத்தரவாதம் அளிச்சு போட்டு நீ 2 லட்சம் ரூபாய் திருப்பி தரவுமோனும் லாபம் தரவுமோனும் என்று சொன்னால் இப்ப அது இஸ்லாமிய ஒழுங்குப்படி பிழையான வியாபார முறையாக அமையும். இந்த 2 ஷரத்தையும் இந்த லாபங்கள் பிரிக்கும் போது கவனத்தில் கொள்ளணும் சொல்லி இந்த இஸ்லாமிய சட்ட ஒழுங்குகள் சொல்லும். நாங்கள் இதோட இந்த பகுதியை முடிக்கிறோம்.